ஓம் சாந்தி 10/4/24 பாபா இன்று மகா வாக்கியத்தினுடைய தலைப்பு சொல்கிறாங்க, மீட்டே பச்சே பாப்கே பாஸ் தும் ரிஃப்ரெஷ் ஹோனே ஆத்தே ஹோ. இனிமையான குழந்தைகளே, பாபாவிடத்தில் நீங்கள் ரிஃப்ரெஷ் புத்துணர்ச்சி அடைவதற்காக வந்துள்ளீர்கள். யஹா துமே துனியாவி வைப்ரேஷன் से दूर சத்து கா சச்சா சங் மில்தா ஹே. பாருங்கள், எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்கிறார் பாபா. இங்கே பாபாவிடம் உலகாய வைப்ரேஷனிலிருந்து, உலகாய விஷயங்களிலிருந்து மிக தூரமாக இருந்து சத்திய தொடர்பில் இணைந்திருக்கின்றீர்கள். எந்த ஒரு வீணான உலகாய விஷயம் இல்லாத ஒரு சூழல். ஏன்னா அந்த பேச்சும் கிடையாது, அந்த சிந்தனையும் கிடையாது. சத்தியமான தொடர்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆத்மா ரிஃப்ரெஷ் ஆயிடுது. प्रश्न, बाबा बच्चों की उन्नति के लिए सदा कौन सी एक राय देते? குழந்தைகள் முன்னேறுவதற்கு பாபா எந்த ஒரு வழியை சொல்லிட்டு இருக்கார்? उत्तर, मीठे बच्चे कभी भी आपस में संसारी जरमुई जगमुई की बातें नहीं करो. இனிய குழந்தையே, ஒரு பொழுதும் தங்களுக்குள் உலகாய இல்லாத பொல்லாத விஷயத்தை பேசாதீங்க. தேவையில்லாத இவங்கள பற்றி அவங்கள பற்றி, இவங்க என்ன சொன்னாங்க, அவங்கள பற்றி இவங்க இப்படி நினச்சாங்க, சொன்னாங்க, பேசினாங்க, எப்பயோ நடந்த விஷயங்களை யாரோடையும் பேசாதீங்க. கொய் சுனாத்தா ஹே தோ சுனி அன்சுனி கருதோ. யாராவது உங்களிடம் கூறினார்களே ஆனால், எதை பற்றி? தேவையில்லாத முடிஞ்சதாக இருக்கலாம், இல்லை மற்ற மனுஷங்களை பற்றி இருக்கலாம், அல்ல நிமித்தமானவங்களை பற்றியே இருக்கலாம். யாரை பற்றியும் யாராவது கூறினால் பாபா சொல்கிறார், கேட்டும் கேட்காமல் வந்துவிடுங்கள். अच्छे बच्चे अपनी सर्विस की ड्यूटी पूरी कर बाबा की याद में मस्त रहते. நல்ல புருஷார்த்தம் செய்யக்கூடிய குழந்தைகளின் அடையாளம் தன்னோட கடமையை முடித்து பாபா நினைவில் அமர்ந்து விடுகிறார்கள். परंतु कई बच्चे फालतू व्यर्थ बातें बहुत खुशी से सुनते सुनाते. ஆனால் அதிக குழந்தைகள் எப்படி இருக்காங்களாம், தேவையில்லாத விஷயத்தில் போய் ரொம்ப சந்தோஷமாக தேவையில்லாத விஷயத்த சொல்லவும் செஞ்சு கேட்கவும் செய்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. इसमें बहुत समय बर्बाद जाता है. அதிக நேரம் இதில் வீணாயிடுறது. फिर उन्नति नहीं होती है. அப்புறம் எப்படி முன்னேற முடியுங்கிறார் பாபா? முன்னேற்றம் வராது இல்லையா? ஓம் சாந்தி. டபுள் ஓம் சாந்தி கஹே தோ பி ரைட். 2 ஓம் சாந்தி சொன்னாலும் சரிதான். बच्चों को अर्थ तो समझा दिया. குழந்தைகளுக்கு பாபா அர்த்தத்தையும் புரிய வச்சிருக்காங்க. மேஹூ ஆத்மா சாந்த ஸ்வரூப். நான் ஆத்மா शांत स्वरूप. जब मेरा धर्म है कि शांत, तो फिर जंगलों आदि में भड़कने से शांति नहीं मिल सकती. என்னுடைய தர்மம் சாந்தி. நான் போய் காடு வனங்கள் வனாந்திரங்கள்லாம் போய் தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கெல்லாம் அமைதி கிடைக்க முடியாது. நான் ஆத்மா, என்னுள் அமைதி இருக்குது, அந்த அமைதியை நான் வெளிப்படுத்துகின்றேன். நம்ம ஃபீல் பண்ணணும். பாபா कहते हैं मैं भी शांति स्वरूप हूँ. ஸ்ரீ பாபா சொல்றார், நானும் உங்களை போல் சாந்த ஸ்வரூபமாக இருக்கேன். ये तो बहुत सहज है, परंतु माया की लड़ाई होने कारण थोड़ी डिफिकल्टी होती है. சாந்தத்தில் இருக்கிறது ரொம்ப சகஜம். ஆனால் மாயாவுடைய சண்டை போர் நடக்கிறது காரணத்தினால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கு. ऐसा बच्चे जानते सिवाय बाप के बेहद बाप के ये ज्ञान कोई दे न सके. குழந்தைகளுக்கு இது தெரியும், எல்லையற்ற பகவானை தவிர வேறு யாராலுமே இதை கொடுக்க முடியாது. ஞான் சாகர் ஏக்கி பாப்பே. ஞான கொடுக்கக்கூடிய ஞான கடல் ஒரே ஒரு பாபா தான். தேகதாரியும் ஞான் கா சாகர் கபி நஹி கஹா ஜா சக்தா. தேகதாரிகளை ஞானக்கடல் என்று ஒரு பொழுதும் கூற முடியாது. रचेता ही रचना की आदिमध्य अंत का ज्ञान देते वह तुम बच्चों को मिल रहा.
படைப்பாளரே வந்து தனது படைப்பை பற்றிய ஆதி மத்திய அந்திம ஞானம் தருகின்றார். அந்த ஞானம்தான் ஸ்வயம் குழந்தைகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. எந்த ஞானம்? ஞானக்கடல் உலகத்தை படைப்பாளர் யாரோ அவர் வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். பகவான் தோகே நிராகார். கொடுக்கக்கூடிய ஞான கடல் யாரு? நிராகார், ஒளிப்புள்ளி. இஸ்லியே திரிமூர்த்தி சரூர் லிக்னா. ஆகவே திரிமூர்த்தி என்று கட்டாயமாக எழுதணும். உஸ்மே சிறு சிவபாபா நகி ஹே. ஆனால் உலகத்தில் திரிமூர்த்தியில் பார்த்தீங்கன்னா சிவபாபா மட்டும் இருக்க மாட்டார். பிரம்மா விஷ்ணு சங்கர் தீனூஹி நாமே. பிரம்மா விஷ்ணு சங்கர் 3 பேருக்கும் பேர் இருக்கு. ब्रह्मा देवताय नमः, फिर उनको गुरु भी कहते हैं. பிரம்மா தேவதாய நமக என்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரம்மா குருதேவ்னு சொல்லப்படுது. சிவ் சங்கர் ஏககதேதே. சிவனையும் சங்கரரையும் ஒன்றாக காட்டிவிட்டனர். சங்கர் கேசே ஞான் தேங்கே. சங்கரர் எப்படி ஞானம் கொடுக்க முடியும்? அமர் கதா பி ஹே. சொல்லப்படுது சங்கரர் அமர கதையை சொன்னார்னு. தும் சப் பார்வதியா ஹோ. பாபா சொல்றார் சங்கரருடைய ஞானம் அல்ல இது. நீங்கள் அனைவருமே ஆத்மாக்கள், பார்வதிகள். சகோதரரா இருந்தாலும் ஆத்மா ரூபத்தில் பார்வதிகள். ஒரே ஒரு பரம சிவன், உயர்ந்த சிவன் நமக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். बाप तुम सब बच्चों को आत्मा समझ ஞான் தேத்தே. அனைத்து குழந்தைகளையும் பாபா ஆத்மா என்று பாவித்து ஞானம் அளிக்கின்றார். பக்தி கா ஃபல் பகவான் ஹி தேத்தே. நம்ம செய்த பக்திக்கான பலனை பகவான் ஸ்வயம் தானே வந்து தரார். ஏக் சிவபாபா ஹே. அவருக்கு பேர் தான் ஒரே ஒரு சிவபாபா. ஈஸ்வர் பகவான் ஆதிபி நகி. அவர் அப்பா, ஈஸ்வரனோ பகவானோ கிடையாது. சிவபாபா அக்ஷர் போத் மீட்டா ஹே. சிவபாபாங்கிற வார்த்தை பாருங்க எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு. பாப் खुद कहते मीठे बच्चों तो बाबा आया हुआ ना. நிராகார் பரமாத்மா ஸ்வயம் பேசுறார். மீட்டே பச்சேன்னு கூப்பிடுறார். அப்போ அவர் அப்பா தானே. பச்சேன்னு சொல்றாருன்னா அவர் யாரு? கட்டாயமா அப்பா தான் அவரு. ஸ்ரீ கிருஷ்ணக்கு ராஜாயி ஹோத்தி ஹேன்னா. பாபா சொல்றாரு ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்யமும் இருக்கு இல்லையா. லக்ஷ்மி நாராயண் பாத் நாம் படுத்தா. பாபா சொல்றாரு லக்ஷ்மி நாராயணா அப்படிங்கிற பேரு அதுக்கு பிறகுதான் வருது. ஃபஸ்ட்டு ராதே கிருஷ்ணாங்கிற பேர் தான், அதுக்கு பிறகுதான் லக்ஷ்மி நாராயண். வைகுண்ட கணேச ஜட் ஸ்ரீ கிருஷ்ண யாதாயகா. வைகுண்ட் அப்படின்னு நினைக்கும் போதே ஸ்ரீ கிருஷ்ணருடைய நினைப்பு தான் எல்லாருக்குமே வருது. லக்ஷ்மி நாராயண் பி யாதுனகி ஆத்தே. வைகுண்டம்னு நினைக்கும் போது லக்ஷ்மி நாராயணனுடைய பேர் யாருக்குமே ஞாபகத்தில் வருவதில்லை. கியூங்கி சோட்டா பச்சா ஸ்ரீ கிருஷ்ண ஹே. ஏன்னா பாபா சொல்றாரு சின்னஞ்சிறு கள்ளங்கபடமற்ற ஒரு குழந்தை யார் தெரியுமா? ஸ்ரீ கிருஷ்ணா. சோட்டா பச்சா பவித்ர ஹோத்தா ஹே. அந்த சின்ன குழந்தை எப்படி இருக்குங்கிறார் பாபா. பரம பவித்திர குழந்தை, அதனால தான் எல்லாருக்குமே பிடிக்குது அந்த குழந்தைய. பாபா சொல்றார் சத்தியுகத்தில் முதல் இளவரசன் அவர். அங்கே கர்ப்ப மெஹல், கலியுகத்தில் கர்ப்ப ஜெயில்னு சொல்லியிருக்கார் பாபா. अच्छा धारणेக்கான முக்கியமான சாரம். फर्स्ट पॉइंट, सर्विस की ड्यूटी पूरी कर फिर अपनी मस्ती में रहना. தங்களுடைய சேவையினுடைய டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு, கடமையை முடிச்சுட்டு தன்னோட போதையில் மூழ்கிடுங்க. ஒரே பாபாங்கிற நினைவில் மூழ்கிடுங்க.
व्यर्थ की बातें सुनी सुनानी नहीं है. வீணான விஷயங்களை கேட்கவும் கேட்காதீங்க, சொல்லவும் செய்யாதீங்க. एक बाप के महाभाग्य की स्मृति में रखने हैं. ஒரு பரமாத்மாவினுடைய மகா வாக்கியத்தை நினைவில் வையுங்கள். உனே பூல்னா நகி, மகா வாக்கியத்தை மறந்து விடாதீர்கள். नेक्स्ट पॉइंट, सदा खुशी में रहने लिए रचयिता और रचना की नॉलेज बुद्धि में चक्कर लगाती रहे, अर्थात उसका ही सिमरन होता रहे. சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு படைப்பவரையும் படைப்பை பற்றிய ஞானத்தையும் புத்தியில் சிந்தனை செய்து கொண்டே இருங்கள், அதாவது நினைவு செய்து கொண்டே இருங்கள். அப்பதான் சதா குஷியாக இருக்க முடியும். किसी भी बात में संकल्प न चले, उसके लिए ड्रामा को अच्छी रीति समझकर पार्ट बजाना. எந்த விஷயத்திலையும் எந்த வீண் சங்கல்பம் வராமல் இருப்பதற்கு ட்ராமா விஷயத்தை நன்றாக புரிந்து உங்களுடைய பார்ட்டை நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணுங்க. वरदानम, मेपन को बाबा में समा देने वाले निरंतर योगी सहज योगी भव. மேப்பன், நான் என்பதை, நான் சொல்ல நான்கிறத பாபாவில், நான் என்பதை பாபாவில் கலக்கக்கூடிய, பாபாவில் அடக்கக்கூடிய நிரந்தர யோகி, சஹஜ யோகி ஆகுங்கள். जिन बच्चों का बाबा से हर श्वास से प्यारे, हर श्वास में बाबा बाबा हैं. எந்த குழந்தைகளுக்கு பாபா மீது ஒவ்வொரு சுவாசத்திலும் அன்பு இருக்குதோ அவங்களுடைய சுவாசமும் பாபா பாபாங்கிற சப்தம்தான் ஒலிக்கும். உன்னை யோகி மேனத் நை கர்னி படுத்தி ஹே. யாருக்கு பாபா மேலே அன்பு இருக்குதோ அவங்களுக்கு யோகத்தில் கஷ்டம் என்பது இருக்க முடியாது. याद का प्रूफ है, कभी मुख से मैं शब्द नहीं निकल सकता. பாபா மேலே அன்பு இருக்கு, நினைவு இருக்குன்னா அதுக்கு நிரூபணம் என்ன தெரியுமா? ஒரு பொழுதும் அவங்க வாயிலிருந்து நான் அப்படிங்கிற அந்த வார்த்தை வெளி வந்திருக்கவே முடியாது. நான்கிற சப்தம், அகங்காரத்தினுடைய சப்தம் எழவே முடியாது. பாபா பாபா ஹி நிகலேகா. ஒவ்வொரு சப்தத்திலையும் பாபா பாபாங்கிற சப்தம் தான் வெளியாகும். மேப்பன் பாபா மே சமாஜாவே, பாபா பேக்போன் है, बाबा ने कराया, बाबा सदा साथ है, तुम्हें से साथ रहना है, खाना है, चलना है, फिरना है. एमर्ज रूप में स्मृति रखे तब कहेंगे सहज योगी. யார் சகஜமாக யோகியாக இருக்காங்களோ அவங்களுக்கு முயற்சி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இயல்பாகவே நான்கிற சப்தத்துக்கு பதிலாக பாபாங்கிற சப்தத்தில் எல்லாத்தையும் அடக்கிடுவாங்க. பாபா செய்கிறார், பாபா பார்த்துக்கிறார், பாபா கூட இருக்கார், பாபா துணை இருக்கு, எல்லாமே பாபா செய்கிறார். சாப்பிட்றதுலேருந்து நடக்கிறதுலேருந்து ஒவ்வொன்றிலும் பாபாங்கிற நினைவு எமர்ஜ் ரூபத்தில் இருக்கும். அப்போ தான் அவங்கள சொல்ல முடியும் சகஜ யோகி என்று. ஆகவே இன்னைக்கு முழு நாளும் சகஜ யோகத்தை நம்ம அனுபவம் செய்யலாம். ஸ்லோகன், மே கர்ணா மானா மாயாரூபி பில்லிக்கா ஆவாகன் கர்ணா. நான் சொல்கிறீங்கன்னா மாயாங்கிற பூனையை நீங்கள் வரவேற்கிறீங்க. பாபா பாபா கஹோ து மாயா பாகு ஜாயகி. பாபா பாபான்னு சொன்னீங்கன்னா மாயாங்கிற பூனை ஓடிவிடும். நான் சொன்னால் வரும், பாபான்னு சொன்னீங்கன்னா போயிடும். ஆகவே பாபா இன்னைக்கு முக்கியமாக என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு சப்தத்திலும் பாபாங்கிற நினைவு இருக்கணும், பாபா மேலே அன்பு இருக்கணுங்கிறார். பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. बाप को प्रत्यक्ष करने लिए विशेष 2 बातें ध्यान में रखनी की. பாபா பிரத்யக்ஷம் செய்வதற்கு 2 விஷயத்தை முக்கியமாக கவனத்தில் கொண்டு வந்தால் போதும். एक सदा संस्कारों को मिलाने की யூனிட்டி. எப்போதுமே சதா சன்ஸ்காரங்களை சேர்க்கும்
ஒரு யூனிட்டி, ஒற்றுமை இருக்கணும், எல்லா சன்ஸ்காரங்களோட ஒன்றாகணும் நம்ம. इसके लिए हर एक अपने को चेंज करे, அதுக்காக நாம தான் நம்மளை மாற்றிக்கணும். சமாளிக்கு சக்தி தாரண் கரே, ரெண்டாவது எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய சக்தியை தாரணா பண்ணணும். दूसरे का संस्कार भी शीतल हो जाएगा, அடுத்தவங்களுடைய சன்ஸ்காரம் கூட என்ன ஆகுங்கிறார் பாபா, குளிர்ச்சியாக மாறிடும் உங்களுக்கு. ரெண்டாவது விஷயம், சந்துஷ்ட ரேனா சப்கோ சந்துஷ்ட கர்னா, திருப்தியாக இருந்து எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டும். இதுக்காக பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணுறதுக்கு முதல் விஷயம் என்ன, ஒற்றுமை, எல்லாரோட சன்ஸ்காரத்தில் யூனிட்டி இணையணும். ரெண்டாவது என்ன, நான் தானும் திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்திப்படுத்தணும். जब दोनों बातें सदा ध्यान पर रहे तब बाबा जो है जैसा है वैसा दिखाई दे और प्रत्यक्षता हो. இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் கொடுத்தேமையானால், பாபா சொல்கிறாரு, பாபா யார், எப்படிப்பட்டவர், அவரை அப்படியே நம்ம பிரத்யக்ஷம் செய்ய முடியும். அதனால் நம்ம தனக்குத்தானே ஒரு வைராகியத்தை எடுப்போம், நான் பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய ஆத்மா. இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம கவனம் கொடுப்போம். ஓம் சாந்தி.